இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் திகதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம். மற்றும் ஒரு உலகவல நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரான் ஏவிய ஏவுகணைகள், அமெரிக்க படைகள் F-35 போர் விமான தளங்கள் மற்றும் முக்கிய கட்டளை மையங்களை குறிவைத்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதேவேளை பல ஏவுகணைகளை தாங்கள் இடைமறித்து சுட்டு வீழ்த்தியதாக ஜோர்டன் இராணுவம் அறிவித்துள்ளது. இந்த மோதல் மேலும் தீவிரமடையுமா அல்லது இரு நாடுகளும் மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்புமா என்பதை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். ஹோர்முஸ் ஜலசந்திக்கு அருகே நடந்த தாக்குதல்களுக்கு பிறகு ஜோர்டானில் உள்ள அமெரிக்க படைகளை ஈரான் குறிவைக்கிறது. இந்த நடவடிக்கை குறித்தும் குறிப்பாக ஜோர்டனில் உள்ள அமெரிக்க படைகளை குறிவைத்த அதன் சமீபத்திய கட்டணம் குறித்தும் ஈரான் இராணுவ பாதுகாப்பு படையிடமிருந்து பல விவரங்கள் கிடைத்திருக்கின்றன. ஜாஸ்க், ஹெஸ்தீவு, மினாஃப் மற்றும் பந்தர் அப்பாஸ் உள்ளிட்ட பல இடங்களில் இரவோடிரவாக அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுப்போம் என்று தனது அச்சுறுத்தலை ஈரான் நிறைவேற்றியுள்ளது. எனவே இது உண்மையில் இரு தரப்பினருக்கும் இடையே பரஸ்பர தாக்குதல்கள் நடந்த ஒரு இரவாக இருந்தது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக இந்த தடுப்பு சமன்பாட்டை தொடர்ந்து கடைபிடிப்பதில் ஈரானியர்கள் உறுதியாக உள்ளனர். ஈரானியர் பக்கத்தில் ஹோர்முஸ் ஜலசந்திக்கு அருகே ஜாஸ்க், கெம்ஸ்பந்தர், அப்பாஸ் மற்றும் சிரிக் போன்ற பல இடங்கள் அமெரிக்காவால் குறிவைக்கப்பட்டன. அந்த இடங்கள் அமெரிக்க படைகளால் குறைந்தது 2 முறையாவது குறிவைக்கப்பட்டன. அவற்றில் பெரும்பாலானவை இரவோடிரவாக நடந்தன. அந்த பகுதியில் உள்ள தகவல் தொடர்பு மற்றும் ரேடார் வசதிகளை குறிவைப்பது பற்றி அமெரிக்கர்கள் பேசினர். ஈரானியர்களும் அப்பகுதியில் உள்ள நீர்த்தேக்கங்கள் மற்றும் தகவல் தொடர்பு மையங்களை குறிவைப்பது பற்றி பேசுகிறார்கள். ஈரானிய தரப்பில் இன்னும் வெளிவராத வேறு ஏதேனும் தகவல்கள் உள்ளதா என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அமெரிக்கர்கள் பலதரப்பட்ட இலக்குகளை தாக்கினார்கள். இதேவேளை ஈரானிலிருந்து ஏவப்பட்ட 5 ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்டதாக ஜோர்டான் இராணுவம் தெரிவித்துள்ளது. ஜோர்டானின் ஜர்கா மாகாணத்தில் உள்ள அல் அஸ்டக் பகுதியை குறிவைத்து ஈரானிலிருந்து ஏவப்பட்ட 5 ஏவுகணைகளை தனது வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து சுட்டு வீழ்த்தியுள்ளதாக ஜோர்டான் இராணுவம் தெரிவித்திருக்கின்றது. அந்த அறிக்கையின்படி வானில் இடைமறிக்கப்பட்டதால் ஏவுகணைகளின் பாகங்கள் சிதறி விழுந்தன. ஆனால் எந்த உயிரிழப்போ அல்லது சொத்து சேதமோ ஏற்படவில்லை. ஏவுகணையின் சிதறல்களை பாதுகாக்கவும் அதில் இருக்கக்கூடிய வெடிபொருட்களை அகற்றும் இராணுவ பொறியியல் குழுக்கள் களமிறக்கப்பட்டுள்ளன என்றும் அது மேலும் கூறியது. ஜோர்டானின் ஆயுதப்படைகள் மிக உயர்ந்த தயார் நிலையில் இயங்கி வருவதாகவும் நாட்டின் வான்பளியில் எந்தவொரு மீறலையும் பொறுத்து கொள்ளாது என்றும் அந்த அறிக்கை மேலும் வலியுறுத்தி இருக்கின்றது. இது இப்படி இருக்க, ஜோர்டானில் உள்ள விமானப்படை தளத்தில் F-35 விமான கொட்டகைகளை ஏவுகணைகள் குறிவைத்ததாக ஈரானின் IRGC தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்க வீரர்கள் பணியாற்றும் ஜோர்டானில் உள்ள ஒரு விமானப்படை தளத்தின் மீது தனது விண்வெளிப்படை நீண்ட தூரம் செல்லக்கூடிய திட எரிபொருள் ஏவுகணைகளை ஏவியதாக ஈரானின் IRGC அறிவித்துள்ளது. அந்த அறிக்கையின்படி F-35 போர் விமான கொட்டகைகள் மற்றும் ஒரு முதன்மை கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் உட்பட தளத்தில் உள்ள 4 முக்கிய இலக்குகளை தனது ஏவுகணைகள் தாக்கி அளித்ததாக IRGC கூறியிருக்கின்றது. இந்த ஏவுகணை தாக்குதலை ஒரு பரந்த பதிலடி நடவடிக்கையின் நிறைவு என்று IRGC சித்தரித்துள்ளது. இந்த நடவடிக்கையில் பிராந்தியம் முழுவதும் உள்ள பல்வேறு அமெரிக்க விமான மற்றும் கடற்படை தளங்களில் உள்ள 21 இலக்குகளை தாக்கியதும் ஈரானிய வான்பளியில் பரந்த அமெரிக்க MQ-9 ஆளில்லா விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தியதும் அடங்கும் என்று அது கூறுகிறது. அமெரிக்காவின் எந்த ஒரு அடுத்தடுத்த இராணுவ நடவடிக்கைகளுக்கும் நொறுக்கும் மற்றும் தீர்க்கமான பதிலடி கொடுக்க தனது படைகள் முழுமையாக தயாராக இருப்பதாகவும் மேலும் பதட்டம் அதிகரித்தால் ஏற்படும் விளைவுகளுக்கும் வாஷிங்டன் முழு பொறுப்பையும் ஏற்கும் என்றும் எச்சரித்து IRGC தனது அறிக்கையை நிறைவு செய்துள்ளது. இதேவேளை அமெரிக்கா ஈரான் தாக்குதல்களின் வீச்சு பதட்டம் தணிவதை உணர்த்துவதாக நம்பப்படுகிறது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் தீவிரமடைவதை காட்டிலும் அது தணிவதையே சமீபத்திய மோதல்கள் உணர்த்தக்கூடும் என அரசியல் இராணுவ விவகாரங்களுக்கான முன்னாள் துணை வெளியுறவு செயலாளரும் ஓய்வு பெற்ற அமெரிக்க ஜெனரலுமான மார்க் கிம்மிட் ஒரு ஊடகத்திடம் தெரிவித்திருந்தார். இதை நான் ஒரு பதற்ற அதிகரிப்பாக பார்ப்பதற்கு பதிலாக ஒரு பதற்ற தணிவாகவே பார்க்கின்றேன் என்று அவர் கூறினார். ஒரு அமெரிக்க ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்துவது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை காட்டுவதற்கு அமெரிக்காவின் பதில் நடவடிக்கை அவசியமாக இருந்தது என்று
கிமிட் விளக்கியிருந்தார். ஈரானின் பதிலடி தாக்குதல் அதிகம் ஆராயும் விதத்தில் அல்லாமல் நடத்தப்பட்டது என்றும் அவர் மேலும் கூறியிருந்தார். எனவே இது தீவிரமடைவதற்கு பதிலாக உண்மையில் இது தணிந்து வருவதை நாம் காண்போம் என்று நம்புவோம். நாம் மிக விரைவில் தெரிந்து கொள்வோம் என்று நான் நினைக்கின்றேன் என்று கூறிய அவர், ஈரான் தனது இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தியவுடன் பொதுவாக அறிவிக்கும் என்றும் குறிப்பிட்டார். இந்த நேரத்தில் நிலைமை மோசமடைந்தால் நான் மிகவும் ஆச்சரியப்படுவேன். மேலும் நாம் மீண்டும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்பும் வகையில் நிலைமை தணிந்து வருவதை இது காட்டுகிறது என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இது இப்படி இருக்க, பரஸ்பர தாக்குதல்களுக்கு பிறகு பதற்றத்தை தணிக்கவும் முழுமையான போரை தவிர்க்கவும் அமெரிக்காவும் ஈரானும் முயல்கின்றன. அமெரிக்கர்கள் தற்போது தங்கள் நடவடிக்கையை நிறுத்திவிட்டதாகவோ அல்லது முடித்துவிட்டதாகவோ கூறியுள்ளனர். ஈரானியர்கள் இன்னும் அதுபோன்ற அறிவிப்பை வெளியிடவில்லை. ஆனால் இருதரப்பிலும் இப்பகுதியில் மீண்டும் ஒரு முழுமையான போரை தொடங்குவதற்கான விருப்பம் இல்லை என்பதே பொதுவான புரிதலாகும். எதிர்ப்பின் போது பதிலடி கொடுப்பதையும் அதே போன்று பதிலடிகளையும் அளவிடுவது குறித்து இரு தரப்பினரும் பேசி வருகின்றனர். எனவே ஈரானிய தரப்பிலிருந்து வந்த சமீபத்திய பதிலடியால் அமெரிக்கர்கள் மிகுந்த வேதனையை உணராவிட்டால் இந்த தாக்குதல்கள் பகல் நேரத்தில் தொடர்வதை நாம் அநேகமாக பார்க்க மாட்டோம். ஈரானியர்களின் இந்த சமீபத்திய பதிலடியையும் அவர்கள் வாக்குறுதி அளித்தபடி தங்கள் நடவடிக்கையையும் அமெரிக்கர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அல்லது புதிய தாக்குதல்கள் நடக்குமா என்பது அடுத்த சில மணி நேரங்களில் தெளிவாக தெரியவரும். ஆனால் ஈரானிய தரப்பில் நம்பிக்கை இல்லை என்றாலும் இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தைகள் மற்றும் அமைதி குறித்து மீண்டும் பேசவே விரும்புவார்கள் என்பதே பொதுவான புரிதலாகும். அமைதி பேச்சுவார்த்தைகள் மற்றும் கலந்துரையாடல்கள் தொடர்பான எந்த ஒரு அமெரிக்க முன்னெடுப்பையும் தாங்கள் நம்பவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். இது இப்படி இருக்க, அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான இந்த சமீபத்திய பரஸ்பர தாக்குதல்கள் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருக்கின்றன. இருப்பினும் முழுமையான போரை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருதரப்பிலும் இருப்பதாக தகவல்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்நிலையில் அடுத்த சில மணி நேரங்கள் மற்றும் நாட்களில் வெளியாகும் அறிவிப்புகள் மத்திய கிழக்கின் எதிர்கால பாதுகாப்பு சூழலை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய காரணியாக அமையலாம். இது இப்படி இருக்க, துப்பாக்கிச் சண்டை நடந்த போதிலும் ஈரானும் அமெரிக்காவும் வரம் பெற்ற போரை விரும்பவில்லை. அமெரிக்கா தனது சமீபத்திய தாக்குதல்கள் மூலம் தடுப்பு சக்தியை மீண்டும் நிலைநாட்டவும் தனது படைகளை பாதுகாக்கவும் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தை மீட்டெடுக்கவும் விரும்புவதாக ஆய்வாளர் எலிஜா மேக்னியர் கூறுகிறார். மறுபுறம் இந்த தாக்குதல்களுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்பதை தெஹ்ரான் காட்ட விரும்புகிறது. அதற்கான விலையின் காரணமாக இரு தரப்பினரும் வரம் பெற்ற போரை விரும்புவதாக தெரியவில்லை. வளைகுடா எரிசக்தி, பாதுகாப்பு, உலகளாவிய சந்தை உட்பட இரு தரப்பிலும் இது மிகப்பெரிய இழப்பாகும். ஏனெனில் அழுத்தத்தை அதிகரிப்பதற்காக ஈரான் பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நாடுகளையும் இதில் ஈடுபடுத்துகிறது என்று அவர் கூறியிருந்தார். அமெரிக்காவின் அப்பாச்சி ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டது குறித்து பேசிய மேக்னியர், ஈரான் வெளிப்படையாக பொறுப்பேற்காது, ஏனெனில் அமெரிக்காவை கடுமையாக தாக்கவும் ஒருவேளை போருக்கு செல்லவும் ஒரு அழைப்பாக அமையும் என்றார். தேவைப்பட்டால் போருக்கு செல்ல தயாராக இருப்பதாக ஈரானியர்கள் செய்திகளை அனுப்புகிறார்கள் என்று கூறிய அவர், அமெரிக்காவிற்கு போரில் விருப்பமில்லை என்பதை மனதின் ஆழத்தில் அறிந்தே அவர்கள் இந்த கணக்கீட்டை செய்கிறார்கள் என்றும் கூறியிருந்தார். தாக்குதல்கள் நிறுத்தப்படுமா அல்லது புதிய பதிலடி நடவடிக்கைகள் தொடருமா என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு உலகவல நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.